எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை. ஏன் 3லிருந்து 14ன்னு சொல்கிறேன்னா, இங்கே பவுல் என்ன செய்கிறாருன்னா, தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். 3ஆம் வசனத்திலே அதை நீங்கள் பார்க்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணுறாருன்னா, இப்போ ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். சங்கீதக்காரன் செலுத்துகிறான்ல, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி அப்படின்ட்டு அவர் செய்த உபகாரங்களை மறவாதேன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுப்பார் சங்கீதக்காரன். என்னென்ன தேவன் செஞ்சார், அதுக்கு நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்ற. அதே மாதிரி தான் பவுல் இங்கே பண்ணுறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஏன்னா அவர் இதெல்லாம் பண்ணியிருக்கார் அப்படின்றார். அது சொல்கிறப்போ 14ஆம் வசனம் வரைக்கும் போகிறார் இழுத்துக்கிட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் ஒரே சென்டென்ஸ். கிரேக்க மொழியில், ஒரிஜினல் மொழியில், பவுல் எழுதின மொழியில் ஒரே வாக்கியமாக எழுதிட்டார். 3ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் ஒரே வாக்கியம். பைபிள்லேயே மிக நீண்ட வாக்கியம் இதுதான்றாங்க. ஒரிஜினல் மொழியில் 200 வார்த்தைகள் வருது அங்கே கிட்டத்தட்ட. ஒரு சென்டென்ஸ். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்கள் தமிழ் பைபிளில் வாசிக்கிறப்போ உங்களுக்கு முற்றுப்புள்ளிலாம் பார்ப்பீங்க. ஒரு வாக்கியம் முடிகிற மாதிரியும் அடுத்த வாக்கியம் தொடர்ற மாதிரியும் தமிழ் பைபிள்லையும் பார்ப்பீங்க, ஆங்கில பைபிள்லையும் பார்ப்பீங்க. ஏன்னா நம்ம அப்படியே பேசினே போக முடியாது இல்லையா, முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் பவுல் எழுதுறப்ப என்ன பண்ணிட்டாரு, ஒரு சென்டென்ஸ் எழுதிட்டார் 3ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும். இதை சில வேத வல்லுநர்களே பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. என்ன ஆச்சு இவருக்கு, இப்படியே போயிட்டே இருக்காரு. நான் நினைக்கிறேன் என்ன ஆச்சுன்னா, தேவன் என்னென்ன கொடுத்துருக்காருன்னு இவர் நினைக்க வந்துக்கிட்டே இருக்கு, முடிக்க முடியல, அவர் பாட்டு போயிட்டே இருக்கிறார். அப்புறம் எங்கேயோ போய் முடிக்கிறார். இதில் கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. பார்க்கலாமா? 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதாவுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா எல்லா நன்மைக்கும் ஊற்று அவர் தான் இதெல்லாம் திட்டம் பண்ணினது. இயேசு அனுப்பணும்னு அவர் தான் திட்டம் பண்ணது. இயேசுவின் மூலமாய், ஆவியானவர் மூலமாக நமக்கு எல்லாம் சேரணும்னு அவர் தான் திட்டம் பண்ணது. ஆகவே அவருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் பாருங்க, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வதித்திருக்கிறார். ஏற்கனவே ஆசீர்வதித்து இருக்கிறார். முடிஞ்சது மாதிரி பேசிட்டு இருக்கார் பாருங்க. எப்படி, எங்க ஆசீர்வதிச்சிருக்காராம்? கிறிஸ்துவுக்குள். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள் அர்த்தம் கிறிஸ்துவினாலே மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்குள். ரெண்டுமே உண்மை. பைபிள் நமக்கு வர ஆசீர்வாதம் கிறிஸ்துவினாலே தான் வருது, கிறிஸ்துவுக்குள் தான் வருது. கிறிஸ்துவினாலே என்னது? இயேசு நமக்காக சாபமானதுனால தான் நாம ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கிறோம். அதான் கிறிஸ்துவினாலே. ஆனால் இங்கே பவுல் சொல்றது கிறிஸ்துவுக்குள். அவர் வெறும் நமக்கு சாபமாய் நமக்கு பாவத்துக்கான கிரியத்தை செலுத்திட்டு போயிட்டார்ன்றது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அவர் இன்றைக்கு உயிரோடு இருந்து நாம் அவரை நம்பும் போது, ரட்சிப்புனா என்னது? இயேசுவை நம்புகிறோம், ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா, அவரோட அந்த நேரத்தில் என்ன ஆயிடுது? அவரும் நாமும் இணைஞ்சு விடுகிறோம். நமக்கும் இயேசுக்கும் ஒரு இணைப்பு உண்டாயிடுது, அங்கே ஒரு கனெக்ஷன் உண்டாயிடுது. கிறிஸ்துவோட நம்ம இணைக்கப்படுகிறோம், கிறிஸ்துவோட நாம ஒன்றாய் சேர்ந்து விடுகிறோம். ஏதோ இயேசு என்னமோ வாழ்ந்தாரு, மரிச்சாரு, உயிரோட எழும்பினாரு, அதை நான் ஏதோ நம்புறேன் அப்படின்னு அதை நாம் நம்புறப்போ, நம்ம விசுவாசிக்கிறப்போ கிறிஸ்துவோட நம்ம ஒன்றாய் ஆகி விடுகிறோம், ஜாயின் ஆயிடுறோம், இணைக்கப்படுகிறோம். அந்த இணைப்புல தான் எல்லா ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது. கிறிஸ்துவுக்குள் தான் எல்லா ஆசீர்வாதம் இருக்கு, கிறிஸ்துவுக்கு வெளியே ஒன்றும் ஆசீர்வாதம் இல்லை. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, திருமணம் மாதிரி உலகத்தில் இருக்கிறதுலே ஒரு ஏழையான பெண் எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு, ரொம்ப ஏழை, சும்மா ஒரு உதாரணத்துக்கு. அந்த பெண் உலகத்திலேயே பெரிய பணக்காருக்கு, அவங்களுக்கும் இவருக்கும் திருமணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நடக்காது பொதுவாக. உலகத்திலே ஏழையான பெண் உலகத்திலே மிக பணக்காரரை திருமணம் செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. திருமணம் செய்கிறதுக்கு முந்தா நாள் வரைக்கும் அவங்க ஏழை, ஆனால் திருமணம் செஞ்ச நிமிஷத்துலேருந்து அவங்க பணக்காரர். நாம் வாழ்கிற காலத்தில் ப்ரீ நப்சுவல் அக்ரிமெண்ட்லாம் போட்டு ஒன்றும் வராதபடி பண்ணுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் தேவன் திருமணத்தை டிசைன் பண்ணப்போ புருஷனுக்கு இருக்கிறது எல்லாமே மனைவிக்கு, மனைவிக்கு இருக்கிறது எல்லாமே
புருஷனுக்கு அப்படி டிசைன் பண்ணிட்டார் வேணே. ஏன்னா இந்த திருமணம்ன்ற இந்த காரியத்தின் மூலமாய் சுவிசேஷத்தை நடத்தி காட்டணுன்றது அவருடைய நோக்கம் ஆதியிலிருந்து. அதை வச்சுட்டு தான் திருமணத்தை டிசைன் பண்ண. இன்னைக்கு அதை வச்சுட்டு நோண்டின்னு இருக்காங்கல்லாம். ஆனால் இந்த உதாரணம் வந்து யூஸ்ஃபுல். ஏன்னா பைபிள் எப்படி போதிக்குது, கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற உறவு திருமண உறவு போலன்னு சொல்லுது. கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள், கிறிஸ்துவும் விசுவாசியும் ஒரே ஆவியா இருக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 6:17. அப்போ அந்த ஏழை பெண் திருமணமானதுலேருந்து அவங்க ஏழை கிடையாது. ஏன்னா புருஷனுக்கு இருக்கிறது எல்லாமே அவங்களுக்கு சொந்தம். ஆனால் அந்த இணைப்பினால தான் சொந்தம், அந்த இணைப்புக்குள்ளதான் சொந்தம், அந்த உறவின் மூலமா, அந்த உறவின் நிமித்தமாக தான் சொந்தம். அதுக்கு வெளியே அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அதுபோல தான் நமக்கும், நாம இயேசுவை நம்புறப்போ இயேசுவோட இணைக்கப்படுகிறோம். அந்த இணைப்பில் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் சொந்தம். கிறிஸ்துவுக்குள் தான் சொந்தம், அந்த உறவில் எல்லாமே நமக்கு சொந்தம். ஆகவே கிறிஸ்துவோட நமக்கு இருக்கிற அந்த உறவை நாம அதிகமாக கவனிக்கணும். பாருங்க, அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். அதில் சிலர் ஆசீர்வாதத்தில் வளராததுக்கு காரணம், இன்னும் அனுபவிக்காததுக்கு காரணம் கிறிஸ்துவ பெருசா கண்டுக்கல. கிறிஸ்துவ பெருசா கண்டுக்கல. அவரில் நிலைக்கணும், அவரோட க்ளோஸாக இருக்கணுன்றதெல்லாம் அவங்க யோசிக்கிறது இல்லை. சும்மா என்னமோ கிடைச்சா போதும்னு இருக்காங்க. இல்லை, அப்படி வேலை செய்கிற தேவன் அப்படி செட்டப் பண்ணலை. இதை வேணும்னா கிறிஸ்துவோட ஜாயின் ஆகிக்கோன்றாரு. சும்மா வாங்கிட்டு போகிற வேலைலாம் இங்கே கிடையாது. வேணும்னா கிறிஸ்துவோட ஜாயின் ஆகிக்கிட்டா எல்லாம் கிடைக்கும், இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அப்படி தான் செட்டப் பண்ணிட்டாரு. அப்போ கிறிஸ்துவோட நமக்கு அந்த உறவு இருக்குது, அதை நம்ம கவனிக்க வேண்டும். அதை மேம்படுத்த கவனிக்கல அவர்கள் நிலைக்க தான் ஆசீர்வாதங்கள் இன்னும் அதிகமாக நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். ஏன்னா எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவுக்குள் தான், கிறிஸ்துவுக்கு வெளியே ஒன்றும் கிடையாது. ஆனால் கிறிஸ்து இருந்தா எல்லாம் இருக்கு. கிறிஸ்து நமக்கு இருக்கிறார், நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கோம், கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார், கிறிஸ்துவோட ஒன்றா இருக்கிறோம். அவர் கணவன் மாதிரி, நாம் மனவாட்டி மாதிரி. அவர் தலை, நாம சரீரம், நம்ம அவரோட ஒன்றாயிட்டோம். அதான் ஒரு அம்மா சொல்லிச்சான், நான் பத்திரமா இருப்பேன், ஏன்னா இயேசு கையில் இருக்கிறேன். அப்போ ஒருத்தர் சொன்னாரா, அந்த விரல் நடுவில் அப்படின்னு நழுவி விழுந்துட்டீங்கன்னா, அவங்க சொன்னாங்களாம், எப்பா விரலே நான் தான், கிறிஸ்துவோட ஒன்றாயிட்டேன், அவருடைய சரீரமாய் இருக்கிற. என்னத்தை நழுவி விழுறது, விரலே அப்படின்றாங்களாம் அவங்க. கிறிஸ்துவுக்குள், நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கீங்களா? கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா? கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டீங்களா? கிறிஸ்து இருக்கிறாருன்னா எல்லாம் இருக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் இந்த ஒரு எனக்கு இயேசு இருக்கிறாருங்க, இயேசு என்னோட இருக்கிறாருன்னா உங்களுக்கு எல்லாம் இருக்குது. இயேசுக்கு வானமும் பூமியும் சொந்தம், எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் அவர் தான். அப்போ உங்களுக்கு எந்த குறையும் இல்லை. அவரோட உங்களுக்கு இருக்கிற அந்த உறவை கவனிச்சிங்கனாலே நீங்கள் அப்படியே போக போக உங்களை அவர் நடத்துவார், சகல விதமான ஆசீர்வாதத்துக்குள்ளாகவும் நடத்துவார். சரி, அடுத்த அந்த லைனை பாருங்க. சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும், அந்த லைனை கவனிப்போம். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அப்படி என்ன அர்த்தம் பாருங்க. இதனால தான் நான் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஏன்னா பவுல் இங்கே குறிப்பாக ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம்ன்றாரு. நமக்கு என்ன கிடைச்சிருக்கான் கிறிஸ்துவுக்குள்? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம். இதனுடைய அர்த்தம் என்னது? ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா நாம் பொதுவாக ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு நேர் எதிரான விதமான ஆசீர்வாதம்னு நினைக்கிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இங்கேன்னா சரீர விதமான ஆசீர்வாதம் இங்கே, பூமிக்குரிய ஆசீர்வாதம் இங்கே. இதுக்கும் ரொம்ப தூரம், இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறோம். தப்பு. ஆனால் பைபிள் அப்படி போதிக்கிறது கிடையாது. நம்ம பிரித்து பேசலாம், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இருக்குது, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ரெண்டுத்துக்கும் சம்மந்தமும் இருக்குது. அதை ரொம்ப பிரிச்சிடக்கூடாது, ரொம்ப ஆப்போசிட், இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினச்சிடக்கூடாது, அது தப்பாக போயிடும் பாருங்க. அதனால தான் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஒரு அஸ்திபாரம் மாதிரி நினச்சிக்கோங்க. அதுக்கு மேலே கட்டப்படுறது தான் மற்ற விதமான ஆசீர்வாதங்கள். சரிங்களா? அப்படி நினச்சிக்கோங்க. இப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அவர் சொல்கிறதுனால அப்போ பூமிக்குரிய ஆசீர்வாதம் ஒன்றும் கிடையாது, இதில் அதெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. மற்ற எல்லா ஆசீர்வாதத்துக்கும் இது ஒரு அஸ்திபாரம் போல அப்படி நினைக்கணும். ஏன்னா அதுதான் பைபிளுடைய, பைபிள் அந்த அர்த்தத்தில் தான் சொல்ல வருது பாருங்க. பைபிள் நம்ம நினைக்கிற மாதிரி எப்பயும் ஓவராக பிரிக்காது. ஒரு உதாரணம் கொடுக்குறேன். 1 கொரிந்தியர் 15:44
பவுல் வந்து கடைசியில் நமக்கு கிடைக்க போகிற சரீரத்தை எப்படி தெரியுமா அழைக்கிறாரு? ஆவிக்குரிய சரீரம். கொஞ்சம் அதை யோசித்து பாருங்க. இட் சவுண்ட்ஸ் லைக் a contradiction of terms. ஆவிக்குரிய சரீரம்னா ஏங்க சரீரம் வந்து ஆவி கிடையாது இல்லை, அப்புறம் என்னத்த ஆவிக்குரிய? ஆவியா சரீரமா உருப்படியா சொல்லுங்கன்னு சொல்லுவீங்க நீங்க பவுல்ட்ட. அவர் சொல்றாருல இல்லை ஆவிக்குரிய சரீரம். அது என்னங்க ஆவிக்குரிய சரீரம்? என்னன்னே பாதி பேருக்கு தெரில. அது யாருக்குமே என்ன சொல்ல வராரு? இவ்வளோ நாளாக ஆவி வேற சரீரம் வேறன்னு யோசித்தா இவர் வந்து ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஆவிக்குரிய. அதான் சொல்கிறேன், ரொம்ப பிரிச்சிடக்கூடாது. ரெண்டுத்துக்கும் நல்ல கனெக்ஷன் இருக்குது, ஆழமான கனெக்ஷன் இருக்குது. நம்ம ஓவராக பிரித்து இது முக்கியம் இல்லை, இதுதான் இது முக்கியம் இல்லை, இதுதான் இது வேறு அது வேறு அப்படி இல்லை. இதை அஸ்திபாரமாக நினச்சிக்கோங்க. ஆவிக்குரிய காரியங்கள் வந்து மற்ற காரியங்களுக்கு அஸ்திபாரமாக இருக்குது. அந்த மாதிரி ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணணும். இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம்ன்றப்போ இன்னொரு அர்த்தத்திலையும் பவுல் சொல்கிறாரு. பவுல் அந்த ஆவிக்குரிய என்ற வார்த்தை பயன்படுத்துகிறப்போ அவருடைய ஒரு அர்த்தம் என்னன்னா, முக்கிய அர்த்தம் என்னன்னா, பரிசுத்த ஆவியினால உண்டாகிற, பரிசுத்த ஆவி நமக்கு கொண்டு வருகிற ஆசீர்வாதங்கள். சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்னா பரிசுத்த ஆவியினால வருகிற ஆசீர்வாதங்கள், அந்த அர்த்தத்தில் சொல்றாரு. பரிசுத்த ஆவியினுடைய கிரியினால வருகிற ஆசீர்வாதங்கள். அப்போ இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் பாருங்க. சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சகல எல்லாம் சொல்லுங்க, சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். எதையும் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் கொடுத்துட்டாராம். சரி, எங்க கொடுத்துருக்காராம்? உன்னதங்களிலே. எப்படி கொடுத்துருக்காராம்? உன்னதங்களிலே. பாருங்க, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எங்க ஆசீர்வதித்திருக்கார்? உன்னதங்களிலே. எல்லாம் சொல்லுங்க, உன்னதங்களிலே. அது என்னங்க உன்னதங்களிலே? தமிழ் மொழிபெயர்ப்பு நல்லா இருக்கு, எனக்கு அது பிடிக்குது. ஹை பிளேசஸ், உன்னதங்களிலே. ஆங்கில மொழிபெயர்ப்பில் இந்த ஹெவன்லி பிளேசஸ் சிலது வரும். இந்த ஹெவன்லி பிளேசஸ் தான் சிலர் நினச்சிக்கிறாங்க ஹெவனில், பரலோகத்தில் செத்து பரலோகம் போன பிறகு இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது. அதை சொல்ல வரல அவர். உன்னதங்களிலே, அது பெட்டர் வார்த்தை. என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு? இந்த பதத்தை, இந்த உன்னதங்களிலேன்ற இந்த வார்த்தையை 5 முறை பவுல் வந்து எபேசியரில் பயன்படுத்துகிறாரு, வேறு இடங்களில் பயன்படுத்தலை. இது ரொம்ப வினோதமான ஒரு பதம். ஆனால் அவர் இங்கே 5 இடத்துல பயன்படுத்துறதை வச்சே நம்ம இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். அதை வச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன், இதான் அர்த்தம், கேளுங்க. உன்னதங்களிலேனா அது வந்து இந்த காணக்கூடிய இந்த உலகத்துக்கு மேலே இருக்கிற வேற ஒரு மண்டலம், இந்த காணக்கூடிய உலகத்துக்கு பின்னாக இருக்கிற ஒரு மண்டலம். உன்னதங்கள்லேனா அது காணக்கூடாத ஒரு உலகம்னு சொல்லலாம். காணக்கூடாத, கண்ணால் தெரியாத ஒரு உலகம், ஒரு மண்டலம். ஆனால் அந்த உலகம் தான், அந்த ஒரு மண்டலம் தான் இந்த கண்ணுக்கு தெரிகிற இந்த உலகத்துக்கு மேலே இருக்குது, பின்னால் இருக்குது. இந்த கண்ணுக்கு தெரிகிற உலகத்துக்கும் கண்ணுக்கு தெரியாத இந்த உன்னதங்களுக்கும் சம்மந்தம் இருக்கு. ரெண்டுமே சம்மந்தம் இல்லைன்னு கிடையாது, சம்மந்தம் இருக்கு, ரொம்பவே சம்மந்தம் இருக்கு. இன்னும் கேட்டால் அங்கே நடக்கிற எல்லாமே தான் இந்த உலகத்தை பாதிக்குது. இங்கே நடக்கிறதும் அங்கே பாதிக்கலாம். ரெண்டுத்துக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்கு. கண்ணுக்கு தெரிகிற ஒரு உலகம் இருக்கு, கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம் இருக்கு. இந்த கண்ணுக்கு தெரிகிற உலகம் வந்து தாழ்வு இடங்கள்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா பவுல் வந்து இந்த கண்ணுக்கு தெரியாத மண்டலத்தை உன்னதங்கள்னு சொல்லுகிறார். இந்த உன்னதங்கள்ல யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் இருக்கிறாரு. அங்க இருந்து கொண்டு தான் இந்த கண்ணுக்கு தெரிகிற உலகத்தை நடத்துகிறார், தாங்குகிறார், ஆளுகிறார். இந்த உன்னதங்கள்ல வேற யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து, பவுல் சொல்றாரு எபேசியர் 1:20-21 சொல்றாரு, கிறிஸ்து வந்து உயிர் தெழுந்து எங்க போனாராம்? பிதான் வலது பார்சத்துல உன்னதங்களிலே வீற்றிருக்கிறார். எங்க இருக்கிறாரு? உன்னதங்களில். இது வந்து எபேசியர் 1:20-21 தமிழ் நினைக்கிறேன். அப்போ தேவன் இருக்காரு, கிறிஸ்து இருக்காரு. வேற யார் இருக்கிறா இந்த உன்னதங்கள்ல? இது காணக்கூடாத ஒரு மண்டலம். தேவன் இருக்கிறாரு, உயிர் தெழுந்த கிறிஸ்து இருக்கிறாரு. சரி, வேற யார் இருக்கிறா? எபேசியர் 2:7 சொல்லுது, நாமளும் அங்க இருக்கிறோமா. யாரு? விசுவாசிகள். என்னங்க விளையாடுறீங்க? நாங்க ஏஎஃப்டியில் தானே இருக்கிறோம். இல்லை கேளுங்க சொல்றது, ஏஎஃப்டி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் பவுல் சொல்றாரு எபேசியர் 2:7 நீங்க எங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா? கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே கிறிஸ்துவோட
உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்களாம். தேவன் உங்களை அங்கே உட்கார வச்சிருக்கிறாராம். அப்போ எது உண்மை? நாங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்களா, அங்கே உட்காந்துட்டு இருக்கீங்களா? ரெண்டுமே உண்மைங்க. ஒரே நேரத்தில் ரெண்டு உலகத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள். கண்ணுக்கு தெரிகிற இந்த உலகம், கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம். எபேசியர் 2:7 உங்களுக்கு டவுட் இருந்தால் பார்த்துக்கோங்க. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். அப்போ உன்னதங்களில் தேவன் இருக்கிறாரு, கிறிஸ்து இருக்கிறாரு. நீங்களும் கிறிஸ்துவோட கூட உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்களாங்க. வேற யார் இருக்கிறாங்க? இதுதான் ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. வேற யார் இருக்கிறான்னா அந்தகார சக்திகளும் இருக்குதாங்க. ஐயோ, என்னங்க என்ன சொல்றீங்க? ஆமாம் இருக்குங்க. பாருங்க, எபேசியரில் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் தமிழ் பைபிளில் வான மண்டலங்கள்னு வந்துருச்சு. ஆனால் அது அதே வார்த்தை தான் பவுல் பயன்படுத்துகிறார். தமிழ் பைபிள் மொழிபெயர்த்தவங்க வானமண்டலம்னு போட்டுட்டாங்க பாருங்க. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம். இந்த வான மண்டலங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது நல்ல மொழிபெயர்த்து தான். ஆனால் மாற்றிட்டாங்க. எபேசியரில் மற்ற எல்லா இடத்துலையும் உன்னதங்கன்னு போட்டு இங்கே மட்டும் மாற்றிட்டாங்க. ஏன்னா நான் நினைக்கிறேன் மொழிபெயர்த்தவங்க பார்த்துருப்பாங்க, என்னது பொல்லாத ஆவிகளின் சேனைகளா? ஐயோ, அப்போ எப்படி அவங்க உன்னதங்கள் இருக்குன்னு சொல்ல முடியும்? நம்ம அது வேண்டாம், எதுக்கு இந்த வம்பு, வார்த்தையை மாற்றிடலான்னு சொல்லியிருப்பாங்க. அதே வார்த்தையை தான் பவுல் கிரேக்க மொழியில் யூஸ் பண்ணுறாரு. இங்கே முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. இந்த உன்னதங்களில் தேவன் இருக்கார், கிறிஸ்து இருக்கார், விசுவாசியம் இருக்கிறாங்க. ஆனால் பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் இருக்கிறாங்க. அதோட தான் நாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோமா. பவுலுடைய பாயிண்டே என்னது? மாம்சத்தோட ரத்தத்தோட இந்த உலகத்தில் இருக்கிறவங்களோட போராட்டம் நடக்கல நமக்கு. அந்த உலகம் ஒன்று இருக்கு, கண்ணுக்கு தெரியாத உலகம். இந்த உலகத்துக்கு பின்னால் இருக்கிற உலகம், இந்த உலகத்தை காட்டிலும் மேலான உலகம். அங்கே ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. அங்கே நடக்கிற போராட்டத்தில் யார் ஜெயிக்கிறாங்களோ அதுதான் இங்கே கண்ட்ரோல் பண்ணுது, இங்கே பாதிக்குது. அந்த விதத்தில் இதை விட பெருசு அது. அப்போ இந்த உன்னதங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம் பாருங்க. நீங்கள் விசுவாசியாக இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே மட்டும் இல்லை, அங்கேயும் இருக்கிறீங்க. அங்கே நீங்கள் ரொம்ப பெரிய ஆள். ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பிதாவின் வலது பார்சத்தில் வீட்டு இருக்கிறீங்களாம். இங்கே நீங்கள் பெரிய ஆளான்னு தெரியல இந்த உலகத்தில். அங்கே நீங்கள் ரொம்ப பெரிய ஆள், பிக் ஷாட், டாப்பில் இருக்கிறீங்க. தேவன் இருக்கிறார், பிதாவின் வலது பார்சத்தில் கிறிஸ்து இருக்கிறாரு, அவருக்குள்ளே அவரோட உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களாம். பிசாசு எங்கே இருக்கிறான் அவனும். அந்தகார சக்திகளும் எங்கே இருக்குது? எங்கே இருக்கிறான். ஆனால் கொஞ்சம் கீழே இப்படி பார்க்கணும். நம்ம கீழே இருக்கிறான். இயேசுடைய பாதப்படியில் கீழே இருக்கிறான். யுத்தம் போய்கிட்டு தான் இருக்கு. ஆனால் அந்த யுத்தம் இப்படி போகிற யுத்தம் இல்லை. நம்ம டாப்பில் இருக்கிறோம், பிசாசு கீழே இருக்கிறான் பாருங்க. சொல்லப்போனால் இந்த கண்ணுக்கு தெரியாத உலகத்தில் யுத்தம் ஆதி காலத்துலேருந்து போய்கிட்டு இருக்கு. நன்மையின் சக்திகளுக்கும் தீமையின் சக்திகளுக்கும். என்னைக்கு தேவன் மனுஷனை உண்டாக்கினாரோ மனுஷன் அந்த யுத்தத்தில் சேர்ந்துக்கிட்டான். தெரியுதோ தெரியாமலையோ. இந்த உலகத்தை படைத்த நாளிலிருந்து அந்த யுத்தமே இந்த உலகத்தை பற்றி தான் ஆயிடுச்சு. இந்த காணக்கூடாத மண்டலத்தில் நடக்கிற யுத்தம் தேவனுடைய சக்திகளுக்கும் பிசாசனுடைய இந்த சக்திகளுக்கும் சேனைக்கும் இந்த யுத்தம் இந்த உலகத்தை பற்றி தான். அப்போ அந்த உலகம் இந்த உலகத்தை தான் கண் வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த உலகத்திலிருந்து இந்த உலகத்தை தேவன் ஆளுகிறார். அந்த உலகத்திலிருந்து தான் பிசாசு இந்த உலகத்தை கெடுக்க பார்க்குறான். இந்த உலகத்தை தேவன் ஆதாம்கிட்ட கொடுத்தாரு. இதை நீ ஆண்டுகோ, பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள்ளு, எனக்கு கீழே நீ எல்லாத்தையும் ஆளுன்னு கொடுத்தா அவன் அந்த ஆளுகையை அதிகாரத்தை பிசாசுகிட்ட கொடுத்துட்டான். பிசாசுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாய் அதிகாரம் பிசாசுக்கு போயிடுச்சு. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு? இன்னொரு ஆதாம் அனுப்புகிறார். 2வது ஆதாம், கடைசி ஆதாம், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ளே அந்த முதல் ஆதாம் இழந்ததை திரும்ப எடுக்கிறார். எப்படி? சிலுவையில் மரித்து நம்முடைய பாவத்துக்கான கிரயத்தை செலுத்தி 3ஆம் நாள் உயிரோடு எழும்பும்போது அந்த பிசாசையும் மரணத்தையும் பாவத்தையும் எல்லாத்தையும் ஜெயித்து உயிரோட எழும்பி திரும்ப கண்ட்ரோல் எடுக்கிறார். அதிகாரத்தை, மனுஷன் இழந்த அதிகாரத்தை திரும்ப பெற்று இப்போ கடவுளாக மாத்திரமல்ல, ஒரு மனிதனாய் பிதாவின் வலது பார்சத்தில் நம்மளையும் கூட உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவரும் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறார். ஏன்? நமக்கு திரும்ப அதிகாரம் கிடைக்கணும், நமக்கு திரும்ப வல்லமை கிடைக்கணும், பிசாசுக்கு நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது. அப்போ யுத்தம் ஆதி காலத்துலேருந்து போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த யுத்தத்தில் ஒரு முடிவை சரி கட்டிட்டார் தேவன். யார் ஜெயிக்கிறாங்கன்றது நிச்சயம் ஆயிடுச்சு.
உலக மகா யுத்தத்தில், 2ஆம் மகா யுத்தம் World War II, இந்த ஹிட்லர் உடைய ஜெர்மனி, மற்றபடி யூகே, இந்த அமெரிக்கா, இவங்கெல்லாம் எதிர்பக்கம் போராடிட்டே இருக்கிறாங்க. யார் ஜெயிக்க போகிறான்னு ரொம்ப நாளாக தெரியல. 2 பேரும் ஈக்குவலாக ஃபைட் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் ஒரு நாள் அதில் சொல்கிறாங்க, அதுக்கு பேர் வந்து டிடேன்னுவாங்க. நார்மண்டி பீச்சில் ஆலைட் ஃபோர்ஸஸ் வந்து ஒரு யுத்தத்தை போராடி அங்கே ஜெயிக்கிறாங்க. அதுக்கு பேர் டிடே. ஏன் டிடேன்னா, அன்னைக்கு வந்து முடிவாயிடுச்சுன்றாங்க, இந்த யுத்தத்தில் ஹிட்லர் வந்து ஜெயிக்கவே முடியாது, எதிர்பக்கம் தான் ஜெயிக்க போகுதுன்னு முடிவாயிடுச்சு. அதுக்கு பேர் வந்து டிடே. டிட்டர்மின் ஆயிடுச்சு, டிசைட் ஆயிடுச்சு, டிசைடிங் டே. சரிங்களா? ஆனால் யுத்தம் ஒன்றும் முடியல, யுத்தம் அப்படியே போயிட்டே இருக்குது. ஆனால் அவன் தோக்க போகிறான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, அவனுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் விடுவாங்களா? அப்புறம் கடைசியில் யுத்தம் ஃபுல்லாக முடிவுக்கு வருது. அதுக்கு பேர் தான் விடே, விக்ட்ரி டே, விடே. எல்லாம் முடிஞ்சு ஓஞ்சு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடுது. அந்த மாதிரி நமக்கும் டிடேன் இருக்குது, வீடேன் இருக்குது. இந்த காணக்கூடாத உலகத்தில் இந்த யுத்தம் ஆதி காலத்துலேருந்து போயிட்டுருக்கு இல்லையா, இன்னும் போயிட்டுருக்கு. ஆனால் டிடே ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. என்னைக்கு தெரியுமா? இயேசு மரித்தோர்லேருந்து உயிரோடு எழும்பும்போது பிசாசை ஜெயித்து எழும்பினார். அன்னைக்கு முடிவாயிடுச்சு, இவன் ஜெயிக்கவே முடியாது. இவனுடைய நிரந்தரமான தோல்வி அன்னைக்கே முடிவாயிடுச்சு. ஆனால் இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் குறிப்பாக சண்டை போடுற விதம் எப்படின்னா, போய் பேசி உங்களை ஏமாற்றி, என்னமோ அவன் இன்னும் பெரிய ஆள் மாதிரி, நீங்கள் அவனை கண்டு பயப்படணுன்ற மாதிரி பயமுறுத்துவான், எகிருவான். நீங்கள் அப்படி நின்னீங்கன்னா அப்புறம் போயிடுவான். நிறைய விசுவாசிகளுக்கு பிசாசை குறித்து பயம் ஏன் இருக்குன்னா, அவங்க தங்களுடைய அதிகாரத்தை அறியவில்லை. உங்கள் அதிகாரம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. பிசாசு வந்து இயேசுடைய பாதப்படி கீழே. என்ன எகிர்னாலும் உங்கள் கீழே தான் அவன். உங்கள் அதிகாரத்தை கண்டுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அவனை கண்டு பயப்படவே தேவையில்லை. இன்னும் யுத்தம் போய்கிட்டு இருக்கும். ஒரு நாள் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுவார் அவனை. ஆனால் அவனுடைய முடிவு, அவனுடைய தோல்வி வந்து இன்றைக்கே நிச்சயமாக ஆயிடுச்சு. அன்றைக்கி இயேசு உயிரோட எழும்பின நாளே நிச்சயமாக ஆயிடுச்சு பாருங்க. அப்போ நீங்கள் டாப்பில் இருக்கீங்க இந்த உலகத்தில். நீங்கள் அந்த உலகத்தில் ரொம்ப பெரிய ஆளுங்க. இந்த உலகத்தில் நீங்கள் சாதாரண ஒரு வேலையில் இருக்கலாம், சாதாரண உங்களுக்கு பெருசாக பதவியோ பவரோ ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த உலகத்தில் ரொம்ப பெரிய ஆள். நீங்கள் எங்கேயோ டாப்பில் இருக்கீங்க. பிசாசு ஆக்சுவலாக உங்களை கண்டு பயப்படுவான். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிசாசு உங்களை கண்டு பயப்படுவான். அது மட்டும் இல்லை, டாப்பில் இருக்கீங்கிறது மட்டும் இல்லை, ஓவராக ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார் உங்களுக்கு. சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் இந்த காணக்கூடாத மண்டலத்தில் உங்களுக்கு கொடுத்துட்டார். இதை நீங்கள் உணர்வீங்கன்னா, இதை நம்புவீங்கன்னா, அந்த ஒரு எண்ணத்தோட வாழுவீங்கன்னா, அந்த உலகம் தான் பாருங்க இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுது. அங்கிருந்து தான் தேவன் எல்லாத்தையும் இதை ஆள்றாரு. அப்போ நீங்களும் அந்த மாதிரி ஆயிடுவீங்க. இந்த காணக்கூடாத மண்டலத்தில் நீங்கள் பெரிய ஆள், உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, வல்லமை இருக்குது, எல்லா ஆசீர்வாதம் இருக்குன்ற உணர்வு வந்துருச்சுன்னு வைங்க உங்களுக்கு. நீங்கள் இந்த உலகத்தில் வேற மாதிரி வாழுவீங்க, ஆளுவீங்க. எதை கண்டும் பெருசாக பயப்பட மாட்டீங்க. ஏன்னா அந்த உலகத்தில் நீங்கள் ரொம்ப பெரிய ஆள். என்னங்க, அதுதான் சொல்ல வர்றார். உன்னதங்களுடைய சகல விதமான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் கிறிஸ்துவுக்குள் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார்.